அழகு சுந்தரி மண்டையில போயிடுவாங்க தேங்காய் மண்டைக்கிட்ட ஆகும்னா. Hello guys, welcome to my channel. In this Victoria எனக்கு கல்யாணம். சாயங்காலம் தான் கல்யாணம். இன்னைக்கு எனக்கு கல்யாணம். இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல கல்யாணம். ஆமா. என் மூஞ்சில ஒருத்த நலங்க வச்சிட்டாமாப்ல. சரி ஆள் பிடிச்சி அடிக்கலாம். 5 மணி நேரம் கழிச்சு நலங்கு வச்சாங்க. எனக்கு இப்பதான் ஸ்னேக் எனக்காக நலங்கு வச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு நேத்தி வந்துட்டு ஆமி நலங்கு வச்சா. அதுக்கப்புறம் 2 நாள் முன்னாடி எங்கள் சித்திங்கெல்லாம் கூட நலங்கு வச்சாங்க. நிறைய நலங்கு போச்சு, 5 நலங்கு போச்சு டோட்டலாக. ஆனால் எதுவுமே என்னால் வந்துட்டு வீடியோ வந்து எடுக்க முடியல. ஏன்னா வந்து நான் வந்துட்டு பிஸியாக இருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இதெல்லாம் நான் வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இப்போ நம்ம வீடியோலாம் எடுக்கிறோன்னா அது ஒரு அதனால நான் அந்த இது வந்து நான் எடுத்துக்கல அந்த டென்ஷனை. சரியா, இன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஸ்னேக் வந்து வீடியோ எடுத்து கொடுப்பான். எடுத்துட்டு நானு வரையா இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு இருந்தேனே. நடந்துருச்சுன்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஆமாங்க. சரியா, இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு நான் ஸ்டூடியோ கிளம்ப போகிறேன். ஸ்டூடியோ போய் தான் நான் வந்து மணப்பெண்ணா உருமாறி நான் வந்துட்டு உருவாகி நான் வந்துட்டு போகிறேன் மண்டபத்துக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த ப்ளாகில் எனக்கு எப்படி கல்யாணம் ஆகுது அப்படின்னு பாருங்கள். எப்படி எல்லாருக்கும் ஆகிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த டிஃப்ரெண்ட் இல்லைங்க. என்னங்க தெரியாத மாதிரி பேசுகிறீங்க? சரி ஓகே, நாங்கள் வந்துட்டு ஸ்டுடியோ கிளம்புறோம். போயிட்டு என்ன நடக்குதுன்னு எடுத்து காட்டுறேன் வீடியோவில். நான் கொஞ்சம் ஹைப்பராக இருக்கேன்ல, எனக்கே தெரியுது. சரி ஓகே, கிளம்பலாம். ஸோ நானும் ஸ்னேக்கும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோவில் தான் வந்துட்டு போனோம் அன்னைக்கு ஸ்டூடியோவுக்கு. சாரி வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தோம். பிகாஸ் அது வந்துட்டு ஃப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்துட்டு அமிர்தா பண்ணி கொடுத்துருந்தா. ஸோ அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அண்ட் நாங்கள் வந்துட்டு போன உடனே மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்கப் பார்த்திங்கன்னா எனக்கு நந்தினி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு அமிர்தா பண்ணியிருந்தா. ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரி வந்துட்டு அமிர்தா பண்ணியிருந்தா. சுத்தமாக வந்துட்டு எதுக்குமே டைமே இல்லை. அதனால தான் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் அறகுறையாக இருக்கும். நான் வந்துட்டு விலாக் எடுக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது நந்தினியும் அமிர்தாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ குடுன்ட்டு ஸ்னேக் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்து கொடுப்பா, கூடவே வந்துட்டு கமலி ஹெல்ப்புக்கு இருப்பா அப்படின்னு யோசிச்சா கமலி வந்துட்டு வரவே இல்லை. அவங்க வந்துட்டு வெட்டிங்க்கு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மேம் வந்துட்டு ரெடி ஆகிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால விலாக் வந்து கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்கும். இத்தனைக்கும் நாங்கள் வந்துட்டு 3.5 hours to 4 hours ஏர்லியராக தான் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணோமே. பட் ஸ்டில் அப்பையும் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் சரி ஓகே, இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்துட்டு என்னோட மனசை தேத்திக்கிட்டேன். என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ எங்களுக்கு இருந்த டைம் கூட வெட்டிங்க்கு வந்துட்டு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த டைம் கூட கிடைக்கல. ஸோ மேக்கப் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி 2 hoursலேயே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ஸோ இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா மித்ரம் பிரைடல் ஸ்டூடியோலேருந்து நான் ரெண்ட் எடுத்திருந்தேன். ஸோ செம்ம ப்ரிட்டியாக இருந்துச்சு. என்னோடய லுக்குக்கு அப்படியே ஆப்டாக இருந்துச்சு. அண்ட் சாரி வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் விலாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்ட்டு. பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் விலாகும் போய் பார்த்துடுங்க. ஸோ லாஸ்ட் மினிட் டச்சப்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் மம்மியும் வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் மம்மி சித்திங்க எல்லாருமே வந்துட்டு நாங்கள் காரில் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ கார் வந்து ஒரு நாளுக்கு ரெண்ட் எடுத்திருந்தோம். ஸோ அதில் தான் வந்துட்டு பிக்கப் அண்ட் ட்ராப்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு எங்களை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு அங்கே மண்டபமில் இறங்கினதும் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை அழைப்புக்காக வந்துட்டு அந்த தட்டுலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே அந்த ஒர்க் போயிட்டுருக்கப்போ நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷூட்காக போயிட்டோம். ஸோ ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா விஷன் ஸ்டூடியோலேருந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. பயங்கரமாக வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் ஆக்சுவலி. ஸோ எனக்கு ஃபோட்டோஸ் அண்ட் இந்த கேண்டிட் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேங்கிள்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். செம்ம ப்ரிட்டியாக என்னோடய நேம் பேங்கிள்ஸ் வந்துட்டு பண்ணி கொடுத்தது பார்த்திங்கன்னா குவில்லிங் ஸ்டஃப் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் என்னோடய மெஹந்தி பார்த்திங்கன்னா மருதாணி விழிகள்லேருந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எல்லாரோட பேஜுமே உங்களுக்கு நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அழகு சுந்தரி இப்பயே மதிய மாட்டா போச்சுரா.
பார்க்க வேண்டியதான். ஸோ மாப்பிள்ளை அழைப்பெலாம் முடிச்சுட்டு மாப்பிள்ளை வந்துட்டார். அன்றைக்கி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள வந்து வேஷ்டி சட்டையில் வந்து பார்க்குறேன். செம்மையாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் அவங்கள. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, எங்கள் 2 பேருக்கும் இந்த காஸ்டியூமில் ஒரு ப்ராப்பர் ஃபோட்டோ இல்லவே இல்லை. எல்லாம் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் குடுகுடுன்னு எடுக்கணும் அப்படின்ட்டு எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு எங்ககிட்ட இருக்குது. எங்களுக்கு வந்து டைமே இல்லை சுத்தமாக. ஒருவேளை வந்துட்டு மார்னிங் கல்யாணம் அண்ட் ஈவினிங் ரிசப்ஷன் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிறையா டைம் இருந்திருக்கும் போல். பட் இது வந்துட்டு கல்யாணம் ஃபாலோட் பை ரிசப்ஷன் வச்சதுனால சுத்தமாக டைமே இல்லை. அண்ட் எஸ்பெஷலி ஃபோட்டோஸ்க்கு வந்துட்டு டைமே இல்லாமல் போயிடுச்சு. பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் எங்களுக்கு அது ரொம்பவே. அண்ட் எங்களோட கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்கும் கிடையாது, ஹிந்து வெட்டிங்கும் கிடையாது. இது வந்துட்டு சுயமரியாதை திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரியவங்க முன்னிலையில் நடக்கிற கல்யாணம், அதாவது இந்த தமிழ் முறைப்படி நடக்கிற கல்யாணம். ஓகேவா? ஸோ இதை பற்றி எனக்கும் வந்து ரொம்ப தெளிவாலாம் எதுவும் தெரியாது. பட் இது வந்துட்டு எந்த கேஸ்ட் ஆர் எந்த ரிலிஜனும் உள்ளே கொண்டு வராமல் பெரியவங்க மட்டுமே நிற்க வச்சு செய்கிற கல்யாணம் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட கல்யாணம் நடந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்துட்டு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் தனியாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கீழே இறங்கிட்டோம் மண்டபத்துக்கு, அதாவது அந்த ஹால்குள்ளே. அண்ட் எங்களோட வெட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 5:30 to 6. ஓகேவா? ஸோ நானும் இவங்களும் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, எப்படியும் 5:30க்குலாம் யாரும் வரமாட்டாங்க, 7 o'clock ரிசப்ஷனுக்கு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க, அதனால் கூட்டமே இருக்காது அப்படின்ட்டு நினச்சி வந்தால், நான் உள்ளே என்டர் ஆகிறோம், அவ்வளோ பேர் இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு செம்ம நர்வஸாக ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் சூஸ் பண்ண மண்டபமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான், லிமிட்டடாக தான் வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த மண்டபமே ஃபுல்லாகிடுச்சு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஷை ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அப்படியே அந்த ஷைனஸோடு போயிட்டு ஸ்டேஜில் போய் உட்காந்தாச்சு. அண்ட் வெட்டிங் அந்த ஈவெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் டேடி இருக்காங்களே, அவங்களோட ஸ்கூல் மேட்ஸ் இருக்காங்களே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து நடத்தி வச்சாங்க. என் கூட வந்துட்டு அக்காவும் இருந்தாங்க, ஸ்ரீ அக்காவும் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எங்களுக்கு தாலி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குது இந்த கல்யாணத்தில். ஸோ ஒரு பிக் தேங்க்யூ அவங்களுக்கும். அவங்க இல்லை அப்படின்னா இது வந்துட்டு இவ்வளோ நல்லா போயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த கல்யாணம். அண்ட் எனக்கே வந்துட்டு இதெல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வெட்டிங் நான் வந்துட்டு பார்த்ததில்ல. யூஸ்வலி நம்ம வந்துட்டு ப்ரைடலுக்குன்னு நிறையா வெட்டிங் போயிருப்போம் இல்லையா, அது கூட வந்துட்டு நம்ம மேக்கப் ஒர்க் முடிச்சுட்டு உடனே கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிறிஸ்டியன் வெட்டிங்னா கிறிஸ்டியன் வெட்டிங் ஆர் ஹிந்துனா ஹிந்து வெட்டிங் அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே கிடையாது அப்படின்றப்போ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கே. பட் ஸ்டில் இருந்தாலும் நான் சொல்லியே ஆகணும், நாங்கள் பார்த்ததுலேயே அழகான கல்யாணம் வந்துட்டு எங்களோட கல்யாணம் தான். இது வந்து சினிமா டைலாகாக இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மணமகள் அண்ட் மணமகன் உறுதிமொழி சொல்லிட்டு, அதாவது வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாவே இருப்போம், ஸோ லைக் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மாலை மாற்றிக்கிட்டோம். ஸோ மாலைலாம் மாற்றினதுக்கப்புறம் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ தாலி வந்துட்டு ஸ்ரீ அக்கா கையில் வந்து கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து இவங்க தாலி வாங்கி கட்டுற மாதிரி. ஓகேவா? அவங்க தாலி எடுத்து கொடுத்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக வந்துட்டு கல்யாணம் நடந்துச்சு. ஸோ ஃபைனலி நல்லபடியாக வந்துட்டு கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த தாலி கட்டும்போது செம்ம காமெடி ஆகிடுச்சு. என்னென்னா அந்த தாலி வந்துட்டு நாங்கள் தலை வழியாக போடணும் இல்லையா, அது வந்துட்டு என்னோடய ஜடையை தாண்டி வந்துட்டு கீழே இறங்கவே இல்லை. அந்த பூ இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டு நின்றுச்சு. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி காமெடியாக போயிடுச்சு, எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு இதெல்லாம் நடக்கவும் எனக்கு வந்துட்டு நிறைய பேர் கல்யாணத்தில் வந்துட்டு அழுவாங்களே தாலி கட்டும்போது, எனக்கு வந்துட்டு அந்த அழுகையே வரல, எனக்கு வந்துட்டு ஒரே சிரிப்பாக வந்துருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு தாலிலாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு அவங்கள வந்து தாலியை கையில் பிடிச்சிட்டு போஸ் கொடுக்க சொன்னதும் எனக்கு அப்போ தான் வந்துட்டு எனக்கு ரியலைசேஷன் ஆகுது, ஓகே நம்மளுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு.
அந்த ரியலைசேஷன் ஆகுறதுக்கப்புறம் தான் வந்துட்டு எனக்கு கண்ணிலேருந்து தாரையாக வந்துட்டு தண்ணி ஊற்றுது. எனக்கு வந்துட்டு இது இப்போ பார்க்கும்போது செம்ம சிரிப்பாக வருது. தாலி கட்டும்போது வந்துட்டு விட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதை பார்த்துட்டு வந்துட்டு ஒரே அழுகிறது வந்து பார்க்க எனக்கு செம்ம காமெடியாக இருக்குது. ஸோ எனிவேஸ் நல்லபடியாக வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரேஸ் ஓடுற மாதிரி எங்களை வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ரிசப்ஷனுக்கு நிற்கணும் அப்படின்னு ரொம்ப ஓவராக ப்ரெஷர் போட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த காஸ்டியூமில் வந்துட்டு ஃபோட்டோஸே எடுக்கல. ஓகேவா, சரி நம்ம வந்துட்டு தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த காஸ்டியூமில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சா குடுகுடுன்ட்டு போயிட்டு ரிசப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மெமரி கூட இல்லை, அதை ப்ராசஸ் கூட பண்ண முடியல. என்னடா நடந்துச்சு இந்த கேப்பில், வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து என்னால் ப்ராசஸ் கூட பண்ண முடியல. இப்போ அந்த அளவுக்கு பயங்கர ஹெக்டிக்காக இருந்துச்சு. சரி அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபோட்டோஸ் ஆச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு சும்மா ஃபியூ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரிசப்ஷனுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். மண்டையில போயிடுவாங்க, தேங்காய் மண்டைக்கிட்ட ஆகும்னா. ஓகே, அப்படியே கை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. லைக் லுக் அட் ஈச் அதர். ஸ்மைல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்த ஃபோட்டோஸ். ஐயோ எனக்கு இதெல்லாம் இப்போ நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மொமெண்ட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக என்னோடய மைண்டில் நிற்குது. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்குது இதை நினைக்கும் போதே. ஸோ அவ்வளோதான், நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் இந்த காஸ்டியூமில் எடுக்கணுமேனு எடுத்தோம். அதுவும் ஓகேவா, மாலையெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸே இல்லை அப்படின்றதுக்காக நாங்கள் வந்துட்டு இதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ரிசப்ஷனுக்கு குடுன்னு கிளம்பிட்டோம். ஓகேவா, அவங்க வந்துட்டு வேறு ரூம் போயிட்டாங்க. நான் வந்துட்டு இந்த ரூம்லேருந்து எப்படி கிளம்பணும் அப்படின்னே தெரில. ஒரு 15 மினிட்ஸ் கேப்பில் வந்துட்டு நான் என்னோடய ஹேர் ஸ்டைல் அதுக்கப்புறம் என்னோடய சாரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ரிசப்ஷனுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் ஏறிட்டோம். நான் வந்துட்டு என்னோடய மேக்கப் கூட டச்சப் பண்ணவே இல்லை, அப்படியே வந்து நின்னாச்சு ரிசப்ஷனுக்கு. ஹேர் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு. ஸோ ரிசப்ஷனுக்கு ஸ்டேஜ் ஏறினதும் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோஸில் இப்போ இந்த ஃப்ரேமில் நிற்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கள் டேடியோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் கட் பண்ணோம். ஸோ கேக் கட் பண்ணுறப்போ கூட வந்துட்டு ஸ்ரீ அக்கா வந்துட்டு இருந்தாங்க. ஸோ கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்த கெஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் இல்லையா, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ நாள் வந்துட்டு கல்யாணம் அப்படின்ட்டு கல்யாணம் ஃபைனலி வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ரிசப்ஷன் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் திரும்பவும் எடுத்துக்கிட்டோம். லெஹெங்காவில் இந்த காஸ்டியூமில் சுத்தமாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கல இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக தான் நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ ஃபோட்டோ செஷன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்து நம்மளை வந்துட்டு வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இதோட நம்மளோட நியூ லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த டெய்லி vlogs அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் வந்துட்டு என்னோடய வெட்டிங் ஃபோட்டோஸும் வந்துட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் வந்துட்டு பாருங்கள். அண்ட் இங்கேயே வந்துட்டு நான் அந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இந்த vlog இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சிருங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஃபுட்டேஜஸ் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி செம்ம ஹெக்டிக்காக போச்சு. என்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் பிளான் பண்ணது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை வந்துட்டு நான் vlog-ஆக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லாஸ்ட்டில் என்னோடய வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ நான் வந்துட்டு கிளம்புறேன். பாய்.